இதுனா ரெண்டாவது சூர்ணை. அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். அதில் பிரதமமான ரகசியம் எது? முதல்ல 3 தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இந்த 3 எது சுவாமி? என்ன 3 திருமந்திரத்தில் முதல், துவயத்தில் 2வது, சரம ஸ்லோகம் 3வது. சரி, அதில் பிரதமம் எது? முதல் ரகசியம் எது? இதெல்லாம் ரகசியம்னா என்ன காதில் சொல்லுவாளா? நமக்கு ஆச்சாரியால் காதில் தானே உபதேசம் பண்ணுறா. அவள் முதல்ல என்ன சொல்கிறோம்? பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சாதிக்கிறாளோ இல்லையோ. எப்போ அவனுக்கு இந்த காலக்ஷேபத்தெல்லாம் கேட்கறதுக்கு எப்போ இவனுக்கு அதிகாரம் வருகிறது? காலக்ஷேபம் கேட்கணும், எல்லாரும் கேட்கலாமா? நேற்று கூட அடியில் ஒருத்தர் தொலைபேசியிலும் கூப்பிட்டுருந்தார். வளைகுடா நாட்டிலேருந்து ஒருத்தர் தொலைபேசியில் கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டுட்டா இத்தனைக்கும் அவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா மதநாட்டு பிரதேசம். மதநாட்டு பிரதேசத்தில் இருக்கிறவர் அந்த ஊரில் இருக்கார். அவருக்கு ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ வந்து அங்கேருந்து தொலைபேசியில் கூப்பிட்டார். தொலைபேசியில் கூப்பிட்டா அது நமக்கே ஒரு 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 ஒருத்தர், அதாவது சம்பிரதாயத்திலே இருக்கிறவர். அவர் முதல்ல அடியன்ட விண்ணப்பம் பண்ணார். அடியை இப்படி இல்லை சுவாமி, அடியை வந்து வர்ணாசிரமங்கிறது நமக்கு அந்த மாதிரி வர்ணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சுக்கிறார். அடியை பிராமணன் இல்லை சுவாமி, அதனால் இல்லைன்னா சுவாமி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் அவசியமாக உண்டு. ராமானு சித்தாந்தத்தில் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் ராமானுஜருடைய அடியவர்கள்னு சொல்லக்கூடிய யாரும் அப்படி ஒன்றும் சொல்கிறதில்லை. பிராமணனுக்கு தான் மோட்சம்னு எங்கேயான்னு சொல்லியிருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால அதை பற்றி நீர் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அவரிடத்துல சொல்லி, அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் நேற்றுக்கு அவர் கேட்டுருந்தார். அப்போ நமக்கு நான் திருமந்திரம் அட்டாட்சரத்தை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ இதே தான் அடியை சொன்னேன். என்ன சொல்லணும் அப்படின்னா, அட்டாட்சரத்தை நான் தீட்சை வாங்கிட்டு இருக்கேன், அங்கே ஊரில் அங்கே மாதிரி ஒரு இது இருக்குது, அதில் கேட்டுருக்கேன் நான். பரவாயில்ல, தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த ராமானு சித்தாந்தம், ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிறதுல அவர் சுவாமி எம்பெருமானார் கொடுத்ததான 74 சிம்மாசனாதிபதிகள் இருக்காளே, அவளிடத்துல தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ராமானுஜருடைய நியமனம். அந்த நியமனத்தின் பேரில் நாங்கள் எல்லாரும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடத்துல தான் அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெறுகிறோம். ஸ்தாபகா பண்றஹா ததா நாம மந்திரோ யாகஸ்ய பஞ்சமஹான்னு 5 விதமான அந்த என்ன சொல்கிறது அந்த சம்ஸ்காரத்தை பெற்றுக்கொண்டு, அதில் முதல்ல ஸ்தாபகா என்று சங்கு சக்கர லாஞ்சனத்தை பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறமா அவருக்கு அதாவது துவாதச நாமங்களை சாதித்து கொள்ளும்படியாக, கேசவாதி துவாதச நாமங்களை சாதித்து கொள்ளும்படியாக திரும்ப கேசவான்னு ஆரம்பித்து நெத்திலேருந்து ஆரம்பித்து வயிற்றிலேருந்து ஆரம்பித்து மார்பு என்ன, கழுத்தினுடைய நடுபாகம் என்ன, அதுக்கப்புறம் வயிற்றினுடைய வலது பாகம் என்ன, கையில் வலது கையினுடைய அந்த தொழாப்பட்டை என்ன, அதே போல் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வலது புற கழுத்து பக்கம் என்ன, அதுக்கப்புறமாக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிற்று பாகம் என்ன, இடது திருக்கையில் இருக்கக்கூடிய தொழாப்பட்டை என்ன, அதே போல் இடது கழுத்தில் இருக்கக்கூடியதான பாகத்தில் என்ன, அப்புறமாக பின்னாடி அதாவது தொப்புளுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய தோளுக்கு கீழே இருக்கக்கூடியதான இடத்தில் என்ன, மேலே பிடரிலே பின்பக்கம் இருக்கக்கூடியதான தாமோதராங்கிற திருநாமம் பர்யந்தம் 12 திருநாமங்களை துவாதச நாமங்களை சாதித்து கொள்ளக்கூடியதான அந்த சம்ஸ்காரத்துக்கு நாம சம்ஸ்காரம். முதல்ல ஸ்தாப சம்ஸ்காரம். தீயிற் பொலிகின்னு செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் போயிற் பொறியாலே ஒத்துன்னு குடி ஆட்செய்கின்றோம் அப்படின்னு பெரியாழ்வார் தெரிவித்தது போல, அதே போல உபனிஷத் வாக்கியங்களில் சொல்லப்பட்டது போல இந்த இடத்துல இப்படி சம்ஸ்காரத்தை செய்து கொண்டு ஆச்சாரியரிடத்தில் அதை பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறமாக நாம சம்ஸ்காரம், அதுக்கப்புறமா மந்திர சம்ஸ்காரம் என்று பேர். மந்திர சம்ஸ்காரம்னா மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியருக்கு அதில் ஊற்றம் இருந்து அந்த அர்த்தங்களை நன்னா கிரகித்து கொண்டு இந்த ஆச்சாரியனிடத்திலே அவருடைய ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய பிரதிபத்தியின் மூலம் இவர் கற்றுக்கொண்ட அர்த்தங்களை எல்லாம் இந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இதை உபதேசம் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்? உபதேசம் பண்ணுறதுனா அங்கே தான் அந்த ஸ்லோகம் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரச்சேன சேவையா அப்படின்னு கண்ணன் தெரிவித்தது போல, ஒரு ஆச்சாரியனிடத்திலே அண்டி அதை கேட்டு அர்த்தங்களை நன்னா கேட்கணும். ஏதோ நம்ம அது அப்படி கேட்குறோங்கிறது அல்லாமல் நன்றாக அமர்ந்து கொண்டு அதை நன்னா மனசில் தியானித்து கேட்டு அதை நன்னா ஸ்புரிக்கும்படியாக அதை நன்னா கிரகித்து கொண்டு மேலே அதை நன்னா மனதுக்குள்ளே இருத்தி கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே.
அப்போ இந்த திருமந்திரத்தை அது முதல்ல ஸ்தாபகா புன்றகா ததா நாம, இந்த அவனுக்கு ஒரு நாமதாசியம், ஒரு திருநாமம் கொடுக்கப்படுகிறது. இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோம்னா பேர் என்ன வேணால் வச்சுருக்கலாமா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ராமானுஜதாசன்கிற திருநாமம் கொடுக்கப்படுறதோ இல்லையோ, அந்த ராமானுஜதாசன்கிற திருநாமத்தை கொண்டு இவர் அந்த கைங்கரியங்களிலே ஈடுபட வேண்டுங்கிறத வைத்துக்கொண்டு அதுக்கப்புறமா அவருக்கு மந்திரங்கள் உபதேசம் பண்ணப்படுகிறது. மந்திர சம்ஸ்காரம், திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்னன்னு இதெல்லாம் ஆச்சாரியர் அவருடைய காதிலே நேர எம்பெருமானே உபதேசம் பண்ணதான உபதேசம் ஆருக்கு கொடுக்க பிராப்தமாயித்துன்னா திருமங்கையாழ்வாருக்கு பிராப்தமாயித்து. அவர் ஆலிநாட்டரசு, இவர் தெய்வங்களுக்கு அரசு, மந்திரங்களுக்கு அரசுன்னு திருமந்திரத்தையே மரங்களுக்கு அரசாக இருக்கக்கூடிய அரசமரத்தினிடையே வலது காயிலே இவருக்கு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணார். உடனே அவர் ஆரம்பிச்சுட்டார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் எழும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைவர்தம்படும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்பெரும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம்னு அத்தனை ஆச்சரியமா அந்த திருநாமத்தை கேட்டுட்டார். பெருமாள் திருவாயாலே உபதேசம் பண்ணப்பட்டு இவருடைய திருச்செவியிலே அது சொல்லப்பட்டு இவரத்தை கேட்டு அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். திருமங்கை ஆழ்வாருக்கு மிச்ச ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆவே இல்லை. ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமையை கொடுப்பார் பெருமாள். எல்லாரும் எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தருக்கே கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் அச்சிராதி மார்க்கத்தை ஒருத்தர் காமிப்பார், ஒருத்தருக்கு மனசுக்குள்ள போய் உட்காந்துப்பார், ஒருத்தருக்கு அவருக்கு அப்பப்போ இப்போ திருப்புலி ஆழ்வார் அடியிலே உட்காந்துட்டே இருக்கும். நான் வந்து சேவை சாதிக்கிறேன்பார். திருப்பான ஆழ்வாரை திருமீனியோட சேர்த்து விடுவார், ஆண்டாளை திருமீனியோட சேர்த்து விடுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராப்தத்தை கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு அவருக்கு உபதேசமே பண்ணிவிட்டார். வேற யாருக்கும் உபதேசம் பண்ணல, இவர் ஒருத்தருக்கு தான் உபதேசமே பண்ணார். அதனால அவர் வெறப்பா இருக்கிறார். கத்தியை வச்சுட்டு வாழை வச்சுட்டு எனக்கு பெருமாள் நேரே கொடுத்துட்டார் தெரியுமா, உங்களுக்குலாம் கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் நிற்கிற நிலையே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு அத்தனை ஒரு பெருமை ஏற்பட்டது. எதுக்காக சொல்ல வந்தேன், இதெல்லாம் உபதேசம் பண்ணி திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சரமஸ்லோகம் உபதேசம் வரைக்கும் பண்ணிவிட்டா இது மந்திர சம்ஸ்காரம் ஆயிடுது. இதெல்லாம் பண்ண என்ன நமக்கு 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 எதுக்கு அருகதை ஏற்படுகிறதுனா பெருமானை திருவாராதனம் பண்ணுவதற்கு யாகம் செய்வதற்கு நமக்கு அருகதை ஏற்படுகிறது. அதுதான் 5 சம்ஸ்காரங்கள். ஒரு வஸ்து, அந்த வஸ்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. இப்போ ஒரு மரம் இருக்கு, பச்சையா இருக்கு, இப்பதான் போட்டிருக்கோம் வேப்ப மரம். ஆனால் அப்படி வேப்பங்கொட்டை வந்தது, அப்படி இப்போ துளிர் விட்டுது, கொஞ்சம் பெருசாக வந்தது, இப்படி துணுண்டு இருந்தது, அப்புறம் பெருசாக வந்தது, அப்புறம் 10 அடி வந்தது, அப்புறம் பார்த்தா பெருத்து படுத்தோ இல்லையோ நம்மளே பார்ப்போம், நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம், பெருசாக மரமாக இருக்கும். அந்த மரம் அவ்வளவு பெரிய மரமாக இருந்ததுன்னா அது என்ன பிரயோஜனமாகும்னு பார்த்தா அது இவ்வளவு நாளாக வெறுனே இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அறுத்து அதுக்கப்புறம் அதில் பட்டையாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். பெருமாளுக்கு ஏதோ கைங்கரியத்துக்கோ இல்லை வேறு எதுக்கோ உபயோகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சன வேதியே இருக்குது, ஏதோ ஒரு மாமரமோ வேப்ப மரமோ ஏதோ மரத்தில் அதை பண்ணி நன்னா பட்டை தீட்டி அழகாக அந்த ஆசாரிட்ட கொடுத்து அதை நன்னா பண்ணி அது தகடெல்லாம் சேர்த்து பெருமாளை அதில் எழுந்துருளை பண்ணி திருமஞ்சனம் பண்ண. அப்போ என்ன ஆகுது, இது நாள் வரைக்கும் உபயோகம் இல்லாதிருந்ததான ஒரு வஸ்து, அந்த வஸ்து இப்போ பெருமாளுக்கு உபயோகமாகும்படியாக ஆயிடுது. பிரயோஜனம் இல்லாதிருந்ததான ஒரு வஸ்துவானது எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படும்படியாக ஒரு வஸ்துவாக மாற்றப்பட்டதே எதனாலே? அப்போ அது நடுவில் நிறைய காரியம் நடந்திருக்கோம் இல்லையோ, அதை வெட்டியிருக்கா, நன்னா சீவிருக்கா, நன்னா இழைச்சிருக்கா, அதை ஆசாரியிட்ட கொடுத்துருக்கா, அதை நன்னா அறுத்துருக்கா, அது பட்டையாக சேர்த்துருக்கா, அதில் அங்கங்கே கீழே வச்சு அடிச்சிருக்கா, அதை நன்னா சரி ஏழை இழைச்சி நன்னா பளபளன்னு போட்டு அதில் பித்தளை தகடை சேர்த்து அதுக்கப்புறம் அங்கங்கே அதுக்கு பளபளப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் பண்ணி அதுக்கு கீழே சக்கரத்தை வச்சு எல்லாம் பெருமாள் திருமுன்பை வச்சிட்டோம்னா அப்போ அது உபயோகப்படும்படியாக ஒரு வஸ்துவாக மாறுகிறது. இந்த சரீரமும் அப்படித்தான், இது உபயோகம் இல்லாமல் இருக்கு. இதை எப்படி உபயோகப்படுத்தலாம்னா சரீரம் ஆத்மங்கரு தர்மசாதனம் அப்படின்னு சொல்லுவா. சரீரம் ஆத்மங்கரு தர்மசாதனம். இது நன்னா இவர்கள் நமக்கு எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்தும்படியாக தர்மமான காரியங்களை செய்யும்படியாகன்னு அர்த்தம். தர்மமான காரியம்னா ஏதோ தான தர்மங்கள் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி இல்லை, அனுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்களை எப்படி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லுது.
அப்ப அது பண்றதுக்காக கொண்டு வந்து நிறுத்திருக்கா. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ இல்லையோ, அப்பதான் இந்த வஸ்து எம்பெருமானுக்கு உகந்த ஒரு வஸ்துவாக மாறுகிறது. இவ்வளவு சம்ஸ்காரம் பண்ணியிருக்குமா இல்லையா? ஒரு புஷ்பத்தை வாங்கி பெருமாளுக்கு சேர்க்கிறோம், கொண்டு போய் பெருமாள் திருமுன்பே அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுக்குறோம். கொடுத்தவொடனே அப்படியே வாங்கி அவர் சாத்திடுவாரா? அந்த புஷ்பத்தை அவர் எண்ணமா கொண்டு வந்தார். அவர் தீர்த்தமாடினாரா தீர்த்தமாடலையா தெரியாது. வாயில் கையை வச்சுட்டு பல்ல நோண்டினாரா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம ஏதோ தலையை சொரிஞ்சுவிட்டு அது பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை கிள்ளி கொடுத்தாரா தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு கோளாறு இருந்தால் நமக்கு கோளாறு இருக்காதா? நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எத்தியாவது ஒன்று ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வஸ்து தொட்டு விட்டு நம்ம வாட்டுக்கு எத்தியோ ஒன்று பண்ணிவிட்டோம். அதை எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? பெருமாளுக்கு சேர்க்கறதுக்கு அப்படியே சேர்க்க முடியுமா? அந்த சுத்தோதகத்தில் இந்த தேத்தத்தை எடுத்து அந்த புஷ்பத்தில் சேர்த்து அதுக்கு ஒரு மந்திர உச்சரணம் பண்ணி அதை சேர்த்தோம்னா இப்போ அந்த புஷ்பமானது பெருமாளுக்கு உகந்ததாக மாறுகிறது. சுவாமி அதில் இருந்த தோஷங்கள்லாம் போயிட்டுத்தானா? இந்த மந்திர உச்சரணத்தினாலே அங்கே பெருமாளுக்கு முன்னாடியே சதா சர்வகாலமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அதை ஆத்மார்த்தமாக அந்த புஷ்பத்தின் மேலே சேர்த்து இது பகவானுக்கு உகந்ததாக ஆக வேண்டுங்கிற ஒரு பிரார்த்தனையினாலே அது நடந்தேறுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையோ. அப்போ உதவாத ஒரு பொருளானது உதவும் பொருளாக மாறுகிறதேன்னா அது ஒரு தேவையில்லாத பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக எம்பெருமானுக்கு உகந்த பொருளாக மாறுகிறதே. இதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ஆகும். இப்பதான் நமக்கு உபதேசம் பண்றாளோ இல்லையா ஆச்சாரியால். அதுல எது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு என்ன? அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். அதுல முதல் மந்திரம் எதுமா அப்படின்னா, முமுட்சுக்கள் கேட்டுக்க வேண்டிய விஷயத்துல 3 ரகசியம் ரொம்ப முக்கியம். அதுல முதல் மந்திரம் எதுன்னா திருமந்திரம். அதான் திரு அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்றோம். இந்த திரு அட்டாட்சரம்னு சொல்றோமே, அஷ்டாட்சரி அப்படின்னு சொல்றோம். ராஜர் விட்டுற அஷ்டஸ்லோகி அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. அப்ப அந்த 8 ஸ்லோகங்களாக இருந்தாலும் இந்த திருமந்திரத்துக்கு இருக்கக்கூடியதான 8 எழுத்து மந்திரமாக அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திருமந்திரருக்கு இந்த ரகசியத்துக்குள்ளேயே இந்த அதிகாரி யார்? அந்த அதிகாரியே நம்ம தான். யாரு? முமுக்ஷுன்னு சொல்லப்படுகிற அதிகாரி. இந்த அதிகாரிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ரகசியம் வேறும் ஏதும் இல்லை, திருமந்திரம் திருவட்டாட்சர மகாமந்திரத்தை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவர் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பிரணவம் அப்படின்னு சொல்றோம். எதை சொல்லுது அப்படின்னா, ஜீவாத்மா என்பவன் எம்பெருமானுக்கே சேஷப்பட்டவன் அப்படிங்கிறது சொல்லுது. எம்பெருமானையே உபாயமாக உடையவன் அப்படின்னு சொல்லுது. எம்பெருமானையே போக்கியமாக கொள்ள உரியவன் அப்படி சொல்லுது. இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்கலாம்? ஆனா திருமந்திரத்தை தெரிஞ்சுட்டா தான் இதெல்லாம் தெரிய வரும். இப்ப ஜீவாத்மாவுக்கு சேஷப்பட்டவன் சொன்னா வேற எங்கேயா போய் சேஷப்பட்டு இருக்க முடியுமா? முடியாது. சுவாமி உடனே ஒரு கேள்வி வேண்டாம். சரி சுவாமி, அப்படின்னா பாகவத ஆளுக்கு சேஷப்பட்டு இருக்கணுமா வேண்டாமா? சுவாமி 2 சேர்ந்து தான் சொல்லியிருக்கு. அப்ப பாகவத ஆளுக்கு சேர்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாகவத ஆளுக்கும் அப்படிங்கிறது அப்ப இதனாலதான் நம்மாழ்வார் எம்பெருமான மட்டும் கொண்டாடாமல் பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடுமையும் கொடுத்ததற்காக, நன்னாத வாழகுணன் கொடுத்ததற்காக, தேட்டரந்திரல் தேன் கொடுத்ததற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஆழ்வார்களுக்கு பாகவத பிரபாவத்தை வேற எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப இதே வேற சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயத்தில் போய் பாகவத பிரபாவத்துக்காகன்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா இல்லையே. ஆழ்வார் பாசுரங்கள் அங்கே இல்லையே. எங்க இருக்கு? நம்ம இடத்துல தான் இருக்கு. இந்த ஆழ்வார் பாசுரங்களை கொண்டுதான் இது கொண்டு பாஷ்யக்காரர் சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர்னு சாதிச்சார். இப்ப இது கொண்டு அவர் வேத வேதாந்தத்தையும் நன்னா தெரிஞ்சவ. அதே போல ஆழ்வார் பாசுரங்களும் நன்னா கைவிளக்கு, கையில விளக்கு இருக்கு, விளக்குறத நன்னா இருக்கே. எல்லா இடத்துலையும் நன்னா பெருசா ஏற்றி வச்சுட்டு போகலாமே, நன்னா எல்லா இடத்துக்கும் போகலாமே. கையில விளக்கே இல்லைன்னா எங்கேருந்து போறது? இருட்டில் தட்டி முட்டின்னு தான் போனோம். ரொம்ப கஷ்டமா இருக்குமோ இல்லையோ. இப்ப கைவிளக்காக கொண்டு ஆழ்வார் பாசுரங்களை கைவிளக்காக கொண்டு இது கொண்டு பாஷ்யக்காரர், அதாவது இது கொண்டு பாஷ்யக்காரர் சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவன்னா இருக்கு. அது சங்கராச்சாரியரும் பாஷ்யம் பண்ணிருக்கார், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்ப அது இது போல இருக்கிறதான்னு கேட்டோம்னா அது அவரிடத்துல அது ஆழ்வார் பாசுரங்களை கொண்டுங்கிறதுக்கு சொல்ல முடியலையோ இல்லையோ. இது இங்கே தானே அதுல பெருமையே இருக்கு. திருமந்திரமானது பிரணவம்னு சொல்றோம். மந்திரசேஷம் அப்படின்னு 2 பகுதியாக இருக்கும் இந்த திருமந்திரத்துக்கே. அதுக்கு பிரணவம்னு ஒரு பாகம், மந்திரசேஷம்னு ஒரு பாகம்.
இதை கொண்டு தான் ஓம்ங்கிறது பிரணவம்னு சொல்கிறோம். நமோ நாராயணான்னு சொல்கிறது மந்திரசேஷம் அப்படி சொல்லுவோம். இந்த பிரணவத்தை மந்திரசேஷம் விவரிக்கிறது. பிரணவத்தை எது விவரம் பண்ணுறது? மந்திரசேஷம் விவரிக்கிறது. மந்திரசேஷம்ங்கிறது எது? நமோ நாராயணன். அதே போல் மந்திரசேஷத்தை துவயம் அப்படிங்கிற ரகசியமானது விவரிக்கிறது. துவயத்தை எது விவரிக்கிறது? சரமஸ்லோகம் விவரிக்கிறது. ஆக இந்த நியாயத்தால் தான் திருமந்திரமே முற்பட தகுவதாயிற்று. அதனால தான் திருமந்திரத்தை முதல்ல சொல்கிறோம். அதுதான் மந்தாரந்திராயதே இது மந்திரா அப்படிங்கிற விற்பத்தினாலே இதை அனுசந்திக்கும் யாரெல்லாம் அனுசந்திக்கிறாளோ அவள் அதை ரட்சிக்கும். இந்த திருமந்திரத்தை யாரெல்லாம் ரட்சிக்கிறாளோ, அதாவது யாரெல்லாம் சொல்கிறாளோ அனுசந்திக்கிறார்களோ ரட்சிக்கும். மந்தாரம் திராயதே, மந்தாரம் திராயதே ஈதி மந்திரா. இந்த மந்திரமானது இவர்களை ரட்சிக்கும். அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறோம்? ஏன்னா திருமந்திரத்தை கொண்டு ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி காரியம் கொள்ள பார்க்குற உபாசகர்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரக்ஷணம் எதனால் ஏற்படுகிறது? சப்த சக்தியாலேயே ஏற்படுது. சப்தம், அந்த சப்தம் சொல்கிறோம் இல்லையோ அதனாலேயே ஏற்படுகிறது. எம்பெருமானியே உபாய உபேயம் இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் பெரும் ரக்ஷணம் எது அப்படின்னா அர்த்தபோதனத்தாலே ரக்ஷணமாகும். இங்கே தான் ரெண்டு வித்தியாசம். இந்த திருமந்திரத்தை ஜபஹோமம்லாம் பண்ணி அதில் சில பேர் அதனுடைய பயன்களை பெறுகிறார்கள், அந்த உபாசகர்கள் பெறுகிறார்கள். எதனால்? அது சப்த சக்தியினாலே, சப்தம் சொல்கிற சப்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியினாலே. ஆனால் எம்பெருமானே, இது ரெண்டாவது யாருக்கு? நமக்கு. எம்பெருமானே உபாய உபேயம் என்று இருக்கக்கூடிய பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய மூச்சுக்களுக்கு ரட்சணம் எதனால் ஏற்படுதுன்னா சப்தத்தால் அல்ல, அதில் சொல்லப்படுகிற அர்த்தபோதனத்திலே. அர்த்தம் சொல்கிறாளோ இல்லையோ இந்த அர்த்தபோதனத்தாலேயே விளையக்கூடிய ரட்சணம் தான் ரெண்டாவது சொல்றது. அதனால தான் இதில் இருக்கக்கூடிய தேகமே ஆத்மாங்கிற அந்த அந்த மனோபாவம் அது போகணும். தேகமே ஆத்மான்னு ஒருத்தன் பிரமிச்சுட்டான்னா அவன் பிரணவத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பதமாக இருக்கக்கூடிய மகாரத்தை தெரிஞ்சுக்கணும். மகாரமானது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறிவுள்ளவனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சொல்லுவதாதலாலே அறிவில்லாத தேகம் இருக்கும் இல்லையோ அது ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால தான் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் அப்படிங்கிறது நல்லா தெரியணும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய கருத்து, அதாவது இந்த திருமந்திரத்திலேயே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தங்கள், அந்த பிரதம ரகசியமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் தான் ரொம்ப முக்கியம். இதிலே பிரதம மந்திரம் திருமந்திரம், பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின்னு ரெண்டாவது